வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம 2023 கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஷனில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் 4 பார்ட்டு 40 கேள்விகள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 41வது கேள்வி, எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000 ஆனது ஆண்டுக்கு 10% தனி வட்டியில் 3600 மாறும்? பாருங்கள், அப்போ அமௌண்ட் 2000 ரூபாங்கிறது 3600 மாறுது. ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்கா? I = PNR / 100ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஐயோட வேல்யூ 2000 3600 ஆகுது அப்படின்னா வட்டி அப்போ 1600 = அசல் எவ்வளோ அப்படின்னா 2000 இன்ட்டு n, அதுதான் தெரியாது. எத்தனை ஆண்டுக்கு இவ்வளோன்னா எத்தனை ஆண்டுகளில்னு கேட்டிருக்காங்க. அப்போ n தெரியாது, இன்ட்டு ஆர், வட்டி வீதம் எவ்வளோனா 10%. அப்போ 10/100, 0 0 2 0 இங்கே கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? மீதி இதில் இருக்கிற 2 ஜீரோவும் இங்கே இருக்கிற 2 ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். 2 2 8 2 16. ஸோ மீதி இருக்கிற ஆன்சர் 8. அப்போ எத்தனை ஆண்டுகள்னா 8 ஆண்டுகள், ஆப்ஷன் சி. அடுத்ததாக கேள்வி எண் 42, ஓர் அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதம். நம்ம ஏற்கனவே போன மாடலில் இது சொல்லியிருக்கோம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 40யும் இதே தான் சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். 2 மடங்கு அப்படின்னா எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். அப்போ 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. எத்தனை வருஷம் சொல்கிறாங்களோ அதை கீழே போட்டுக்கணும், இன்ட்டு 100. அப்போ ஒரு நாள் 4, 25 நாள் 100. அப்போ ஆன்சர் 25%, ஆப்ஷன் டி. சேம் இதே கொஷினை தான் நம்ம 40வது கேள்வியும் சொல்லியிருப்போம். சரிங்களா? 43, மீனா 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி ரூபாய் 45 தருகிறார் மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை 4x எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. பாருங்கள், தனி வட்டி 45 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஐயோட வேல்யூ 45. பி அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4x, ஏன்னா வாங்கின காசு 4xன்னு. n எத்தனை ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கான தனி வட்டி தான். அப்போ என்னோட வேல்யூ 1 இன்ட்டு ஆர், வட்டி வீதம் 9%, அதனால் 9/100. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு நாள் 4, 25 நாள் 100. அந்த மாதிரி 9 9 I9 45. இங்கே வகுத்தில் இருக்கிற 25 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா ஏற்கனவே இங்கே 5 இருக்குது. ஸோ 5 பெருக்கல் 25, 5 25 பெருக்கணுன்னா 125. இவ்வளோ தான் எக்ஸோட வேல்யூ. சரியா? அதுதான் 44, ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும்? இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நம்ம ஏற்கனவே இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்த மாடல் தான். எத்தனை ஆண்டுகளில்னு கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, எத்தனை மடங்கு சொல்லியிருக்காங்கன்னா 3 மடங்கு. அப்போ 3 மடங்குன்றதால அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ அது 1 மைனஸ் பண்ணிடணும். 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. பை பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8, அதனால் டிவைடில் 8 இன்ட்டு 100 தான். 1 2 4 2 8, ஒரு நாள் 4, 25 நாள் 100. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 25 ஆண்டுகள். ஓகேவா? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க பாருங்கள். 45, கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி விதத்தை காண்க. அசல் அப்போ 48,000, மொத்த தொகை 55,560. அப்போது வட்டி எவ்வளோ ஆகுது? 7,560 மைனஸ் பண்ணால் கரெக்டாக ஈக்குவல் டு பி. அசல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48,000 இன்ட்டு n, 2 ஆண்டுகள் 3 மாதங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒன்று ஃபுல்லாக வருஷமாக இருக்கணும், இல்லை மாதமாக இருந்துச்சுன்னா பையில் 12 போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணலான்னா 2 ஆண்டுகள் 3 மாதங்கள்னா 2 வருஷம் அப்படின்னா 12 24 மாதம் ப்ளஸ் ஒரு 3 மாதம். அப்போ 24 3 மொத்தம் 27 மாதம். வருடமாக மாற்றணுன்னா பையில் 12. 3ஆவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 4 3 12, 9 3 27. அப்போ என்னோட வேல்யூ 9/4 இன்ட்டு ஆர் தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க, பை 100. 2 0 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த ஒரு 0, இங்கே இருக்கிற ஒரு 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? ஒரு நாள் 4, இங்கே அடிச்சிங்கன்னா 4 12 48. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வாய்ப்பாட்டில் கூட அடிக்கலாம். 9 1 9 9, இங்கே அடிச்சிங்கன்னா 8 9 72, மீதி 3 4 9 36. 1 12 12, 7 12 84. ஸோ ஆன்சர் மீதி இந்த பக்கம் 6 நிற்குது, இங்கே 7 நிற்குது. ஸோ வட்டி வீதம் 7%. அந்த கேன்சலேஷனை தப்பு இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. சரியா? 46, ரூபாய் 6,750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டி காண்க. அப்போ அசல் பார்த்தீங்க அப்படின்னா 6,750. என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டேஸில் சொல்லியிருக்காங்க 219 நாளுன்ட்டு. வருடமாக மாற்றணும் என்ன பண்ணணும்? பையில் 365. ஏன் டேஸில் கொடுத்துருக்காங்க? எப்போவுமே நீங்கள் மாதிரி கொடுக்குறாங்கன்னா 73ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 முறை, இங்கே 5 முறை. நீங்கள் அது கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். லாஸ்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா போதும். இங்கே 9, இங்கே 5, 3 9, I 3 15. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். ஸோ என்னோட வேல்யூ 3/5
இன்ட்டு வட்டி வீதம் 10%. அப்போ 10/100 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 மீதி 1 3 5 15 மீதி 2 5 25. அப்போ 135 இன்ட்டு 3 பெருக்கணும் அப்படின்னா 405 ஆப்ஷன் டி. ஓகேவா? கேள்வி எண் 47. ஓர் அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசல் எவ்வளவு? இப்போ இந்த கேள்வி பாருங்கள். இது நம்ம ஏற்கனவே எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா கொஷின் நம்பர் 25 பார்த்துருக்கோம். 25th கொஷின் 3வது பார்ட்டில் போட்டிருப்போம் பாருங்கள். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஆனால் அங்கே ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க. நான் அந்த கொஷனில் சொல்லும்போதே சொல்லியிருந்தேன். அவங்க ஆப்ஷனில் கொடுக்கும்போது 3,350 கொடுத்துருந்தாங்க. அப்போ சொல்லியிருந்தேன் இந்த ஆன்சர் வராது, 6,700 தான் வருமா, அவங்க கொடுத்துருக்குற 4 ஆப்ஷனுமே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த கொஷினில் கொடுக்கும்போது அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 25 எடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கான விளக்கத்தை நம்ம அங்கே சொல்லியிருக்கோம். சரிங்களா? 48. குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. அப்போ தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 750. அசல் தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க. எண் 2 ஆண்டுகள், வட்டி வீதம் 10%. அப்போ 10/100 0 0 கேன்சல் ஆகிடும். ஓரெண்டு 2 I2 10. அப்போ இந்த 5 இங்கே வந்துருச்சுன்னா 750 இன்ட்டு 5 3750. சின்ன சின்ன விஷயம் பாருங்கள். டக்குன்னு மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கும் ஒரு 30 செகண்ட் தான் எடுக்குது. கவனித்து பார்த்தீங்கன்னா அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே 30 செகண்ட் தான் எடுக்குதுன்னா இன்னும் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப டைம் கம்மியாகும் பாருங்கள். சரியா? அடுத்தது 49. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5,600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 6,720 உயரும்? இந்த கேள்வி நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. ஏன் அப்படின்னா நீங்கள் முன்னாடி பார்ட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் இந்த கொஸ்டின் உங்களுக்கே ஞாபகம் வந்துட்டுருக்கும். போன பார்ட்டில், அதாவது பார்ட் நம்பர் 4ல் 35வது கேள்வி 37வது கேள்வி ரெண்டுமே அதை தான் கேட்டிருந்தாங்க. அப்போ இதே கொஷினை மறுபடியும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சேம் ஒரே கொஷினை ஒரு வருஷத்தில் நடந்த எக்ஸாமில் 3வது முறை ரிப்பீட் பண்ணுறாங்க பாருங்கள். சரிங்களா? ஆன்சர் 3 1/3 ஆண்டுகள். இந்த 35 37 கேள்வி பார்த்தீங்களாலே இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சரியா? அடுத்தது 50வது கேள்வி. குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது. அதே அசலானது அதே ஆண்டுகளில் 8 மடங்காக வேண்டுமெனில் தனி வட்டி வீதம் என்ன? இது மெத்தடாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். மடங்கை வச்சு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம்னா அவங்க சொல்கிற மடங்கை 1 மைனஸ் பண்ண சொல்லியிருக்கோம். முதல்ல பாருங்கள் 4 மடங்கு. அப்போ 4ல் 1 போயிடுச்சுன்னா 3 பை பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 5 இன்ட்டு 100. கரெக்டாக? ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10. அப்போ 20 20 60. ஸோ இந்த இடத்துல ஆண்டுகள் 60. அடுத்த லைனில் பாருங்கள் 8 மடங்கு ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. 8 மடங்கு ஆகணும்னா 8ல் 1 போயிடுச்சுன்னா 7 பை, இப்போ தான் நம்ம ஆண்டு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 60. பையில் 60 இன்ட்டு 100 0 0 கேன்சல் ஆகிடும். 3 2 6 I2 10. ஸோ I7 35 பை 3. அப்போது 11 3 33 மீதி 2/3 11 2/3%. ஆப்ஷன் பி. ஒன்றுமே இல்லை, ஒரே லைன் 2 லைனில் முடிச்சிடலாம் பாருங்கள். ஆனால் மெத்தடாக போடும்போது இது பெருசாக நம்ம ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மடங்குன்னு வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோமோ அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 51. ரூபாய் 5000 ஆனது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 5,800 மாறும்? 5000 5,800 மாறுது. அப்போ வட்டி எவ்வளோ? 800 ரூபா. அசல் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 5000 இன்ட்டு எண்ணு தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க. வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 8%. ஸோ 8/100 1 2 2 0 கேன்சல் ஆகிடும். இது ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 1 8 8 80 1 5 2 10. ஸோ என்னோட வேல்யூ என்ன நிற்குதுன்னா 2 ஆண்டுகள். முடிஞ்சிச்சு பாருங்கள். சரியா? அடுத்ததாக 52வது கேள்வி. ஆண்டிற்கு 10% வீதம் வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் ரூபாய் 10,000 வைப்பு நிதியாக செலுத்தினார். 2 ஆண்டுகள் 3 மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார். அவர் பெற்ற வட்டியை காண்க. அப்போ அசல் எவ்வளோ போடுறாரு அப்படின்னா 10,000 ரூபாய் இன்ட்டு என் 2 ஆண்டு 3 மாதம். இப்போ தான் முன்னாடி ஒரு கொஷனில் சொன்னோம். 2 வருஷம்னா 24 மாதம் ப்ளஸ் ஒரு 3. அப்போ 27 மாதம். நமக்கு ஆண்டாக தான் வேணுன்றதால பையில் 12 4 3 12 9 3 27. ஸோ என்னோட வேல்யூ 9/4 இன்ட்டு வட்டி வீதம் 10% பை 100. கரெக்டாக? அப்போது 0 0 ஒரு 0 2 0 கேன்சல் ஆகிடும். 4ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோம் அப்படின்னா 1 நாள் 4 ஈர்னாங்க 8 மீதி 2 ஐநாங்க 20 இந்த 0. அப்போ 250 இன்ட்டு 9. கரெக்டாக? பெருக்குனீங்க அப்படின்னா 2250. பெருக்கல் தப்பு இல்லாமல் பண்ணணும். இவ்வளோ தூரம் பண்ணுறது விஷயம் கிடையாது. பெருக்கல் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாகிடும் பாருங்கள். சரியா? அடுத்த கேள்வி 53.
ஓர் அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் அதன் தனி வட்டி வீதத்தை காண்க. இப்போது இந்த வீடியோ ஆரம்பித்தே இந்த கேள்வி நம்ம 2 வாட்டி சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக எத்தனை 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, 4 ஆண்டு சொல்லியிருக்காங்க 4 × 100. ஏறக்குறைய இந்த கொஸ்டினை 3வது முறை கேட்டிருக்காங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா 25%. சரியாம்மா? ரிப்பீட்டடாக நம்பர் கூட மாற்றாமல் ஒரே கொஸ்டினை அப்படியே கேட்குறாங்க பாருங்கள். சரியா? கேள்வி எண் 54. எத்தனை ஆண்டுகளில் 8% வட்டி வீதத்தில் 5000ஆனது 5800ஆக மாறும்? எப்போ பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அப்படியே ஒரு 2 வாட்டி ரிவைண்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட் ஒரு 30 செகண்ட் ரிவைண்ட் பண்ணி பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் இருக்கும். இப்போ தான் சொல்லிட்டு வந்தோம், திரும்பவும் அதே கேள்வியை கேட்டிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ தான்மா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். அதனால தான் இந்த 1 இயர் கொஸ்டின் பேப்பரை கூட எடுத்து வச்சு இவ்வளோ கேர் எடுத்து ஒரு டாப்பிக்காக சொல்லிட்டு இருக்கோம். ஏறக்குறைய நான் உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே சொல்லி முடிச்சிட்டேன். மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரே ஃபைலாக கம்பைல் பண்ணி நான் தரேன். ஆன்சருக்கையும் அதுக்கான வீடியோ லிங்க்கையும் அதிலே தரேன். அதெல்லாம் பார்த்துட்டிங்கனாலே போதும். 24ல் கேட்குற 2024 கேட்டாலும் திரும்ப இதே தான் கேட்பாங்க. இந்த மாடல் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு பாருங்கள். சரியா? 55வது கேள்வி தனி வட்டி மாடலில் அவங்க கேட்ட கடைசி கொஷின் இது. ரூபாய் 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது ரூபாய் 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் காலம் என்ன? இதுவும் நம்ம பார்ட் 4ல் இதே கொஷினை பார்த்துருக்கோம். இதே மாடல் கொஷின் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 33வது கேள்வி. அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வார்த்தையை மாற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த லைனை முதல்ல கொடுத்துருப்பாங்க. 4000 அசலுக்கு 12% வட்டி விதத்தில் 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டியானது 3000 அசலுக்கு 8%ன்னு லைனை மாற்றிருப்பாங்க. அங்கே ஃபஸ்ட் லைனை தூக்கி இங்கே செகண்ட் லைனு. மற்றபடி அதே கேள்வி தான் இது. எந்த கொஷின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 33. அதே தான் ரிப்பீட்டடாக இந்த எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. சரிங்களாமா? ஸோ தனி வட்டி டாப்பிக்கில் மொத்தமாக 55 கேள்விகள். அது எல்லாத்தையுமே நாம் இதோட முடிச்சிட்டோம். ஏறக்குறைய பாருங்களேன், இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் 15 கேள்வி இப்போ நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு ஆகிருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11-12 நிமிஷம் தான் ஆயிருக்கு பாருங்கள். 15 கேள்வி இதுக்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு விஷயத்தையும் என்னன்றதெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம். அப்போ தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஸ்டின் கேட்குறாங்கன்னா உங்களால் 20லேருந்து 30 செகண்டுக்குள்ளாடியே போட்டு முடிச்சிட முடியும். எந்த கேள்வியுமே எக்ஸாமில் மிஸ் பண்ணாதீங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா சாலிடாக உங்களால் 25மே அட்டன் பண்ண முடியும். இந்த எல்லா ஃபைலையும் நான் ஒன்றா சேர்த்து உங்களுக்கு ஆன்சர் கீயோட அடுத்தடுத்து நான் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.